அவரகம் தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய திருப்பமாக கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறார். நாங்கள் புறக்கணிக்கவில்லை, தொண்டர்களை புறக்கணிக்கவும் விட மாட்டோம் என்றும், இது தியாகம் அல்ல கடமை என்றும், ஒரு சகோதரன் தனக்கான பங்கை கேட்பது ஒரு நல்ல சகோதரனுக்கு அடையாளம் அல்ல, தேர்தல் மட்டுமே இந்த அரசியல் பணி அல்ல என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலமாக இந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சற்று முன்பு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்காக கமலஹாசன் வருகை புரிந்த நிலையில் அவருக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும், 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றெல்லாம் பல்வேறு தகவல்கள் பரவிய சூழ்நிலையில் ஏற்கனவே 2 கட்ட ஆலோசனைகளை மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகிகளுடன் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான நடிகருமான கமலஹாசன் நடத்தியிருந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பை, ஒரு புதுமையான திருப்பமான முடிவை அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் திமுகவுக்கான முழு ஆதரவும் தொடரும், இது தியாகம் அல்ல எனது கடமை என்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் அவர்கள் கூடுதலாக தொகுதிகளை எதிர்பார்த்து ஒருவேளை அது கைகூடாமல் போனதால் தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்து விட்டதாக கருதப்படுகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணி சார்பில் அவர் இணைந்து அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மக்கள் நீதி மய்யம் இந்த முறை தேர்தல் களத்தில் அவர்கள் குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த திடீர் முடிவை மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் அறிவித்திருக்கிறார். நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை, ஆனால் நாங்கள் போட்டியிடவில்லை என்று அவருக்கே உரிய பாணியில் அந்த அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தேர்தலை நாங்கள் திமுகவுக்கு முழு ஆதரவும் அளிப்போம், இது தியாகம் அல்ல, இது எனது கடமை என்றும், ஒரு எங்களுக்குரிய பங்கை தர வேண்டும் என்று கேட்பது ஒரு நல்ல சகோதரனுக்கு அழகல்ல என்ற ஊமையையும் அவர் கூறி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனால் மக்கள் நீதி மய்யம் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்று கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமலஹாசன் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வானதி சீனிவாசனிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த முறை மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் அவர்கள் நாங்கள் தேர்தலில் போட்டியில்லை, ஆனால் திமுகவுக்கு முழுமையான ஆதரவை அளிப்போம் என்று அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையானது தேமுதிகவிற்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தொகுதி உடன்பாடு கையெழுத்தான அடுத்த சில நிமிடங்களில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்த பிறகு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் மக்கள் நீதி மய்யம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய திருப்பமாக ஆதரவு தொடரும், ஆனால் போட்டியிடவில்லை, புறக்கணிக்க மாட்டோம், தொண்டர்களின் உணர்வையும் நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் என்றும், இது தியாகம் அல்ல கடமை என்றும், பங்குகளை கேட்டு பெறுவது மற்றும் அதற்கான கோரிக்கைகளை கூறுவது அது ஒரு நல்ல சகோதரனுக்கு அழகல்ல என்ற ஒரு எடுத்துக்காட்டையும் தெரிவித்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனால் மக்கள் நீதி மய்யம் 2026 தேர்தலில் போட்டியிடாத ஒரு புதுமையான திடீர் திருப்பமான முடிவாகவும், திமுக கூட்டணியிலேயே நாங்கள் தொடருவோம், எங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும் என்றும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் அறிவித்திருப்பது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கிய திருப்பமாகவும், ஒரு யாரும் எதிர்பாராத ஒரு அறிவிப்பாகவும் கருதப்படுகிறது. ஆபிரகாம்.